அம்மா மினி கிளினிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இனோவேஷன். ஹெல்த் செக்டாருக்கு எடப்பாடியார் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு. என்னன்னா, ஒவ்வொரு ஹெல்த் செக்டாரும் 7 கிலோமீட்டர் இடைவேளையில தமிழ்நாட்டில் இருக்கும். ஒவ்வொரு 7 கிலோமீட்டருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனையோ, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ, அல்லது ஒரு ஹெச்எஸ்சியோ இருக்கும். அதுதான் மக்களுக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிற கட்டமைப்பு. இது மலை கிராமம், குக்கிராமம், தொலைதூரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு இது ரொம்ப தூரமா தெரியுது. அப்ப அவங்களுக்கு ஹெல்த் இன்னும் பக்கத்துல கிடைக்கணும்னு சொல்லி ஆனா எடப்பாடியார் கொண்டு வந்து அம்மா மினி கிளினிக். அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2000 வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி 3 கிலோமீட்டர் ஒரு ஹெல்த் சென்டர்ங்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு பெரிய விஷயம். ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா. ஆனால் வந்த உடனே முதல்ல இந்த அம்மா மினி கிளினிக் தான் போட்டாங்க. காரணம் கேட்டா, கண்ணம்மாப்பேட்டில் ஒரு இடத்துல சுடுகாட்டுல வச்சிருந்தாங்க. 2000 டாக்டர் போடுறாங்க, 1920 பேர் தான் போட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன் திரு மா சுப்பிரமணியன், அந்த ஒரே ஒரு அம்மா மினி கிளினிக் தப்பான இடத்துல இருந்ததாவே உங்க கூற்றுப்படி வச்சுக்கிட்டா கூட அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயில கட்டணம் கட்டிட்டு இந்த மீதி இருக்கிற 80 டாக்டர் போட்டு அந்த 2000 மினி கிளினிக் நடத்திருக்கலாமா? நடத்திருக்கூடாது. ஒரு வருஷம் தான் ஆர்டர் போட்டாங்க. சரி, நீ 5 வருஷத்துக்கு ஆர்டர் போடு, தொடர்ந்து அதுல ஏதாவது குறை, அந்த திட்டத்துல குறை. காலையில 3 மணி நேரம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வைத்தியம் பாத்துங்க, எல்லாரும் வேலைக்கு போகும். சாயந்தரமும் டாக்டர் உட்கார வச்சிருக்கேன், அங்கேயே பாத்துங்க. சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க, நர்ஸ் இருப்பாங்க, லேப் டெக்னீஷியன் இருப்பாங்க. 2000 டாக்டர் செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பு. அப்படியே மூடிட்டோம். இப்ப கேட்டா நாங்க மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்திருக்கோம். அதுல டாக்டர் கிடையாது. 12ஆம் கிளாஸ் படிச்ச ட்ரைனிஸ், வாலண்டியர்ஸ் தான் போய் பிபி சுகர் பாக்குறாங்க. எப்படி இன்னைக்கு நான் சொல்றேங்க, திரு மாசு அவர்களுக்கு நான் வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன். ஏன்னா அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் அந்த துறைக்கு. இது இன்னைக்கு தமிழ்நாடு சுகர், பிபி இதுல அதிகமா இருக்கிறவங்க நம்ம மாநிலத்தில் இருக்காங்கிற அந்த ஒரு நிலையை எட்டியதற்கு காரணம் கடந்த 5 ஆண்டு சுகாதாரத்துறை நடந்து கொண்ட விதம்.